வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் அரசு கோவலன். லால்புரம் பகுதியில் வசிக்கிறேன். முதல்ல இங்கே ஒரு அம்மையார் பெண்கள் அதிகமாக இல்லைங்கிறத பற்றி பேசினாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இறைவன் முடிவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சீன தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை மறுக்கிறாங்க. அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு கல்வெட்டில் சில குறிப்புகளை எடுத்து அதை என்ன செஞ்சாங்க, புத்தகங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் சில புத்தகங்கள் அது வந்தது. அதை நான் படித்து பார்த்துட்டு ஒலி நகல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சில அந்த பெண்ணினுடைய சரியான பிறந்த தேதியை வச்சு எப்போ அவங்க ஒன்று சேரணுமோ அப்போ சேர்ந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நான் என்ன செஞ்சேன், சில பேர்கிட்ட பிறந்த குழந்தைகள் இருக்குல்ல, அவங்கள்ட்டெல்லாம் போய் பார்த்து அதை ஒப்பிட்டு சரி பார்த்தேன். அது 100க்கு 100 சரியாக இருக்குது. நான் ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி 2 பெண் குழந்தை, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைக்காக வேண்டிய யோசனை சொல்லும்போது அந்த மாதிரி அவங்க செய்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றார்கள். இன்னொருவருக்கு அதை சொல்லும்போது 2 பெண் குழந்தை, அவர் சொல்லும்போது இதெல்லாம் இந்த நேரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு சரிப்பட்டு வராதியா அப்படின்னு அதை விட்டுட்டார். அடுத்து இஸ்லாத்தில் ஒரு ஆண் எத்தனை பெண்ணை வேணுமானும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் எத்தனை ஆணை வேணுமானும் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சில இதை சொல்லணும். ஃபஸ்ட்டு ஐயா சொன்ன அந்த கல்வெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலண்டர் என்கிட்ட இருக்குது, வச்சுருக்கிறோம். அதை காலண்டராகவே என்ன சொன்னாங்க, வெளியிட்டிருந்தாங்க, எப்போ போய் சேர்ந்தா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி. ஐயா சொன்ன மாதிரி நான் நிறைய டெஸ்ட் பண்ணி அது பொய்ன்னு நிரூபிச்சிருக்கிறேன். இப்போவும் நிரூபிக்கலாம். அதெல்லாம் அதாவது ஆண் பெண்ணுங்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன தீர்மானிக்கிறான்னு கேட்டால், பெண்கள்கிட்ட அந்த தன்மை கிடையாது. குழந்தையை ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கிற தன்மை பெண்ணிடத்தில் கிடையாது. ஏன்னா பெண்ணிடத்தில் எல்லா குரோமோசோமும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ் மட்டும்தான் பெண்ணிடத்தில் இருக்குமே தவிர 23 குரோமோசோம்கள் இருக்கு. 23 எக்ஸாக இருக்கும் பெண்ணிடத்தில். ஆணிடத்தில் 23 குரோமோசோம்ல அந்த 23வது எக்ஸும் ஒய் இருக்கிறது. அதில் எக்ஸ் போய் இவன் கொடுத்தான்னு சொன்னா பெண்ணுடைய எக்ஸோட சேரும். பெண்ணிட்ட எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. எக்ஸோட சேரும் போது பெண் குழந்தை ஆயிரும். ஒய் இவன்கிட்ட போனுச்சுன்னு சொன்னா அது ஆணாகிவிடும். அப்போ உடலுறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன்கிட்ட குரோமோசோம் 2 வெளிப்படும் பொழுது எக்ஸ் முந்தி போய் விட்டதென்றால் அது பெண் குழந்தை, ஒய் முந்தி போய் சேர்ந்து விட்டதென்றால் ஆண் குழந்தை. ஆண் தான் தீர்மானிக்கிறான். ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிற தன்மை ஆணிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது சயின்டிபிக்கா. இது ஒவ்வொரு நாளை பொறுத்து அது மாறாது. எக்ஸ் போகுமா ஒய் போகுமாங்கிறது மாறாது. அது யாரும் அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது பொய்யாக இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னீர்களே, ஆனால் நாம 2 பேருமே சேர்ந்து என்ன செய்வோம், அதை ஆய்வு பண்ணுவோம். பண்ணி நாங்கள் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறோம். அது இல்லை, அதுக்கு எந்த ஒரு சாத்தியமே இல்லை. இன்னும் சொல்ல அதே சீனாவில் ஏன் ஆம்பளை பிள்ளைய பிறக்க மாட்டேங்குது? இதே ரேஷியோவில் தான் சீனாவில் இருக்கிறது. எங்கே கண்டுபிடிச்சானோ எல்லாரும் ஆம்பளை பிள்ளை தானே விரும்புகிறான். அப்படியான ஒரு நிலையில் ஆம்பளை பிள்ளைய பற்றிட்டு போயிடலாமே, அப்படி வரமாட்டேங்குது ஆம்பளை பிள்ளைங்கிறது. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சோதனை ஆணு பெண்ணு 2 தானே இருக்குது, 100 வகை இல்லை, 2 தான் மொத்தமே இருக்குது. அதில் இதெல்லாட்டி அதான் வரும். ஒரு பெண் குழந்தை பிறந்து அடுத்து நீ ஆம்பளை பிள்ளை பிறப்பேன்னு சொன்னோன்னு வைங்களேன், ஆம்பளை தான் பிறகு 2 தானே இருக்குது, பெண்ணை இல்லாட்டி ஆம்பளை தான். ஒரு 100 விஷயத்தில் இருந்தால் தான் ஒன்று கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை கண்டுபிடிப்புன்னு சொல்லணும். 2 தானுங்க இருக்குது. 2 பொம்பளை பிள்ளை பிறந்து 3வது ஆம்பளை பிள்ளை அதிசயமா? எத்தனை பேருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 3வது ஆம்பளை பிள்ளை பிறக்கும். தற்செயலாக அவருக்கு வர வேண்டிய நேரத்தில் விடும். இந்த ஆய்வுனால வந்தது என்று சொன்னால் 100 எடுத்தால் 100ம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஆய்வுன்னு சொல்ல முடியும். 100 எடுத்து 70 கரெக்டாக இருந்தால் கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வீடுகள்லையும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையும் கலந்தா கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மெத்தட் கிடையாது வச்சிருவோம். இப்போ பலதார மனத்துக்கு வாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ ஆண்கள் எவ்வளோ திருமணம் வேண்டாலும் பண்ணலாம் அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்கிறது. பெண்கள் எவ்வளோ திருமணம் வேண்டாலும் பண்ணலான்னு இருக்குதான்னு கேட்குறாங்க. இந்த எவ்வளோ திருமணங்கிற பல திருமணம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தின் மேற்று மட்டும் கிடையாது. நம்ம விளங்கிக்கணும். அது என்னங்கிற காரணம் விளங்கிக்கணும். எல்லா மதத்தினுடைய புனிதர்களும் பல திருமணங்கள் செய்திருக்கிறார்கள். எல்லா மதத்திலையும்
இப்போ உதாரணமாக நம்ம இந்து மதத்தை புண்படுத்துவதற்கு தகவலுக்கு தான். இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் முருகன் இருக்கிறாரு, அவர் வள்ளி தெய்வானை இந்த 2 மனைவி இருந்ததாக நம்ம ஒத்துக்கிட்டு கடவுள் என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் கடவுள் என்றும் சொல்லிக் கொள்றோம். ஆனால் அவர் 2 மனைவியோடு அவர் இருந்தார் என்பதை நம்ம சொல்லிக் கொள்றோம். அது மாதிரி கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க 2 பேரும் தான் முக்கியமான ஆளுங்க. கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாமா ருக்மணி அப்படின்னு அவங்க 2 மனைவியோட இருந்தாங்க என்று எல்லாம் சொல்லி ராதை நிறையலாம் சொல்றாங்க. இப்படிலாம் இருந்ததாகவெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தாங்க என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நன்மக்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். அப்படி செஞ்சதுனால எப்படி பண்ணிட்டோம், மகா கெட்டவன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். 2 மனைவியோட வாழ்ந்தார் என்று நம்பிக்கொண்டு அவர் தெய்வம் என்று நம்ம நம்புகிறோம். 2 மனைவியோட வாழ்ந்தார் இவரை பற்றி நம்பிக்கொண்டே நம்ம செய்கிறோம். இப்படி எல்லாருமே பெரிய பெரிய மகாராஜாக்கள்ல தெய்வாம்சம் ராமரை தவிர, ராமர் என்கிற ஒரு கடவுளா இந்துக்கள் கொண்டாடுவதை தவிர மற்ற யாரை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நிறைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப இஸ்லாம் மேட்டர் மட்டும் இல்லை, அதுக்காக சொல்ல வர்றேன். அது மாதிரி கிறிஸ்துவர்களை எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் அவங்க நம்பிக்கைப்படி இயேசு கல்யாணமே பண்ணல, அவர் ஒண்ணு கூட பண்ணல, அதை விட்டுருங்க. ஆனால் அதுல பைபிள்ல சொல்லப்படக்கூடிய நன்மக்கள், இவர் தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர்னு சொல்லுவாங்க. தாவீது ராஜாவுக்கு எத்தனை மனைவின்னு பைபிள் எடுத்து பாருங்க. அவ்வளவு மனைவியோட அவர் வாழ்ந்திருக்கிறாரு. சாலமோன் அப்படி வாழ்ந்திருக்கிறாரு, ஆபிரகாம் அப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி எல்லா நன்மக்களை எடுத்து பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனைவருமே பல மனைவியோட வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்குது. வாழ்ந்ததுனால கெட்டவங்கன்னு சொல்றாங்கன்னா இல்ல, வாழ்ந்த மகாய்க்கவன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் நன்மக்கள், தீர்க்கதரிசிகள், மகான்கள். அப்ப பல மனைவியோட வாழ்ந்ததாக சொல்லப்பட்டு கொண்டு அவர்களை மகான்கள் என்றும் நம்ம சொல்லுவோமையானால் அது நம்மளை பாதிக்கலன்னு அர்த்தம். ஒன்று திட்டவாது செய்யணும், அதை மறுக்கிறது செய்யணும். நீங்க விடக்கூடாது அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த கிறிஸ்தவ மக்கள்ல உள்ளவங்க யாரெல்லாம் பலதாரம் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க நல்லவங்கன்னு ஒத்துக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் ஒத்துக்கிறாங்க, நன்மக்கள்னு ஒத்துக்கிறாங்க. இந்துக்கள்ல யாரெல்லாம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க அவங்களே திட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தான் கடவுளுங்கிறாங்க, கும்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, நன்மக்கள்னு ஒத்துக்கிறாங்கும் போது அப்ப இந்த கான்செப்ட் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கு. குறை சொல்ற மாதிரி மனநிலை யாருமே இல்லை. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம்னு கேட்டா நாம 2 நிலையை மேற்கொள்ள மாட்டோம், என்ன இருக்க போட்டு உடைச்சிருவோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆண்களுக்கு 1க்கு மேல 4 வரைக்கும் லிமிட் பண்றதுக்கு அனுமதி இருக்கிறது, பர்மிஷன் கட்டாயம் கிடையாது. அது யாரும் செய்யறதும் கிடையாது. முஸ்லீம்கள்ல பலதாரத்து திருமணம் பண்ணவங்களை முஸ்லீம் தலைவர்கள் எடுத்து பாருங்க, யாருக்கு 2 முன்னாடி கிடையாது. முஸ்லீம் இயக்கங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச என்ன தலைவர்னா எடுத்து பாருங்க, எல்லாம் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா இந்த ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை திருமணம் செய்தால் முதல் மனைவி பாதிக்க, அதான மேட்ரு. ஒரு மனைவி ஒருத்தனுக்கு இருக்கிறா, அவள் வச்சுக்கிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்றான், அதனால இந்த முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம விமர்சிக்க முடியும். அப்படி விமர்சிச்சோமையானால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, பப்பாட்டியும் வச்சுக்கிற கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அது எல்லாம் குற்றம் அப்படி சொல்லணுமா இல்லையா? நம்ம நாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்கள் பல திருமணம் செய்யலாமா, சரி. முஸ்லீம் அல்லாதவங்க திருமணம் செஞ்சிடக்கூடாது, வச்சுக்கலாம். அது குற்றமான குற்றம் இல்லை. கல்யாணம் பண்ணாம மனைவின்னு ஒருத்தி இருக்கும் பொழுது மனைவி இல்லாம 50 பொம்பளைய ஒருத்தன் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டில் குற்றமா? சட்டத்தில் தண்டிக்க வழக்கு போட முடியுமா? ஒரு அரசு ஊழியர் மனைவி வைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தி வப்பாட்டி வச்சிருக்காரு, வேலை போகுமா? போவாது. கல்யாணம் பண்ணா போயிடும். அந்த மனைவி இல்லாம மனைவின்னு சொல்லி அந்த சப்தபதி சடங்கெல்லாம் செய்து அம்மி மிதிச்சு அருந்ததெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்க, 2வது கல்யாணம் பண்ணினால் உனக்கு அரசு வேலை போயிடுச்சும்பாங்க. கல்யாணம் பண்ணாம சும்மா வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிறதுன்னு சொன்னா அது ஓகேங்கிறீங்களே, அது எல்லாருக்கும் அது இருக்கு, நாட்டில் இருக்கத்தானே செய்கிறது. அப்ப அது இந்த பெண்ணை ஏன் பாதிக்கல? அதை யோசிச்சு பார்க்கணும். அரசியல் நீங்க நினைக்க கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இப்ப நம்ம நாட்டில் பல தடவை முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எத்தனை பெண்ணோட இருக்கிறாரு? அவர் முஸ்லீம் இல்லை, அவர் முஸ்லீம் கிடையாது. ஒரு மனைவிங்கிறார், ஒரு துணைவிங்கிறாரு. அது அனுமதி இருக்கா இல்லையா? இப்ப முஸ்லீமுங்க மட்டும்தாங்கிறீங்களா? இது என்ன? பது 2 பெண்ணோட வாழ்வது என்பது கல்யாணம் பண்ணல, ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மனைவிங்கிறீங்க, கல்யாணம் பண்ணாம சேர்த்துக்கிட்டது துணைவிங்கிறீங்க. நான் அரசியலுக்காக சொல்லவில்லை, எல்லா கட்சியிலும் இப்படி இருக்கிறார்கள். அது எப்படி இது சரியா வந்துச்சு? இப்ப முஸ்லீமுக்கு மட்டும் அனுமதினா அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடிஞ்சு?
இன்னைக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு. அவர் இப்படி இரு மனைவியோட இருந்துகிட்டு மந்திரியா இருக்கிறாரு. இரு மனைவியோட இருக்கிறாரு, தேர்தலில் போட்டிடுறாரு, எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸ்டில் இப்ப வந்து மந்திரியா இருக்காரு. இன்னைக்கு மந்திரியா இருக்காரு, மத்திய அமைச்சர்ல மந்திரியா இருக்கிறார். அப்ப ரெண்டு மனைவி போட பெரிய குற்றமாக இருக்குமையானால், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குற்றமாக இருக்குமையானால், அவர் எம்பியை போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல, கைது பண்ணணும்ல, வழக்கு பதிவு பண்ணணும்ல, கேஸ் நடத்தணும்ல, இல்ல. அப்ப என்னன்னு கேட்டா, திருநாவுக்கரசு இருக்காரு, இப்பவும் இருக்காரு. கப்பல் போக்குவரத்து மந்திரியா இருந்தாரு. பல கட்சி அதிமுகவில் இருந்தாரு, திமுகவுக்கு போனார், அப்புறம் காங்கிரஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி பல கட்சியில் இருந்தார். அவர் எத்தனை மனைவி? சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், அவர் எத்தனை? பட்டியல் போய்கிட்டு இருங்க அது பாட்டுக்கு. அதாவது ஒரு பல பெண்களோட வாழ்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அடே இப்படி செய்யறதா இருந்தா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வாழ். ஒருத்தியோட வாழ்ற ஒருத்தியை தவிர இன்னொருத்தி நீ போறேன்னு சொன்னா அவளோட இன்பம் அனுபவிக்கிறீங்களா? அவளுக்கு மனைவி தானே, மனைவி அந்தஸ்தை கொடு. இதுதான் இஸ்லாம் வித்தியாசம். நீ வந்து போன்னு சொல்லி விரட்டல, எல்லாம் 4 கல்யாணம் பண்ணுன்னு சொல்லல. ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்து. அது இல்லாம உன் மனைவி அந்த இல்லறதுக்கு தகுதியற்ற நிலையில இருந்து உனக்கு தேவையாக இருந்து அப்படி போறதா இருந்தா சின்ன வீடு வைக்காத. அப்ப விபச்சாரத்துக்கு தடை இருக்கு அந்த நாட்டில். ஒருத்தன் மனைவியோட இருக்காங்க, போயிட்டு ஒவ்வொரு சேவப்புலகு பகுதியாக போய் ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை போயிட்டு வர்றான். அது குற்றமானு கேளுங்களா? இல்லையே, விரும்பி செஞ்ச குற்றம் கிடையாது நம்ம நாட்டில். ஒரு ஆணும் பெண்ணு விரும்பி விபச்சாரம் பண்ணா கேஸ் போட முடியாது. அப்ப என்னத்துக்கு பெண் மனைவி தானே பாதிக்கப்படுதுங்கிறீங்க? இப்ப பாதிக்கப்பட மாட்டாளா? மனைவின்னு ஒருத்தியை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த பொம்பளை கொடுக்குறான், அது ஓகே, அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க. பப்பாட்டி வச்சு இன்னும் சொல்ல போனா நீதிமன்றங்கள்ல என் கணவர் நான் இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டான்னு கேஸ் போடுறாங்க பெண்கள். முதல் கணவனால் 2ஆம் திருமணம் செய்து கொண்டார் என்று உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றங்களிலும் கேஸ் கொடுக்கப்பட்டு அதுல தீர்ப்பளிக்கிறாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கிறாரு? நீங்க அவர் வாழ்றாரு, கல்யாணம் பண்ணினார் என்பதற்கு சப்தபதி சடங்கு நடந்த ஆதாரத்தை நீ காட்டவில்லை, அதனால் ஒரு மனைவியாக ஆகவில்லை, அவர் குற்றம் செய்யவில்லை தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த சப்தபதி என்ற சடங்கு விட்டாங்களாம். அப்ப கல்யாணம் பண்ணும்போது 2ஆவது கல்யாணம் பண்ணிட்டு சப்தபதியை விட்டுட்டீங்கன்னு சொன்னா சட்டப்படி குற்றம் இல்லை. இப்படித்தானே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நீதிமன்றங்கள் பார்வையில் பலதார மனு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் பாருங்க. இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கதான் புஸ்தகம் போட்டு உங்களுக்கு தருவாங்க. அப்ப என்ன பிரச்சனை? அப்ப பலதார மனத்தை பொறுத்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு ஆண் வந்து சில நேரங்களில் சபலப்படக்கூடியவனாக இருக்கிறான். மனைவி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெண்கள் வந்து அந்த இல்லற இன்பத்தை விரும்பாதவங்களா ஆயிருவாங்க. இவனுக்கு 90 வயசுனாலும் தேவைப்படுறவனா இருப்பான். எல்லாரும் இல்லை, சில பேர் ஆண்களை பொறுத்த வரைக்கும் 90 ஆனாலும் இவனுக்கு அந்த மாதிரி தேவை உள்ளவங்களா இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 45-50 வந்தோன்னே அவங்க புள்ள விட்டு அப்படி வேற மாதிரி போயிடுவாங்க. அந்த ஆசை இருந்தா கூட மருமகள் எல்லாம் வந்த பிறகு எப்படி அப்படின்னு ஒரு கூச்சப்பட்டு ஒதுங்குவாங்களா? அப்ப இவன் சிலிப்பாகி போயிடுறான். அந்த மாதிரியான சில நிலைமைகள்லாம் இருக்கிறது. சில குடும்பங்களில் ஒருத்தன் தேவைப்பட்டு போறான். அப்படி பண்ண இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஓப்பன் டிக்ளேர் பண்ண அப்போ குறைஞ்சிரும். கல்யாணம் பண்ணித்தான் நீ வாழணும்னு சொன்னீங்கன்னா 1000 பேர்ட்ட போக மாட்டான். அப்படியே கல்யாணம் பண்ண சுமக்கணும், சொத்துல பங்கு கொடுக்கணும், அந்த பிள்ளை நம்ம பிள்ளை ஆக்கணும், அம்மாடி இது வேணாம். கல்யாணம் பண்ணாம எப்படி வேணாலும் போய்க்கலாம்னு சொன்னா எப்படி வேணாலும் போய்க்கிறோம், லிமிட் கிடையாது, சுமக்க வேண்டியது இல்லை, போகும்போது காசு கொடுத்து வந்துட வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது எது நல்லது? இன்னும் சொல்ல போனா பாருங்களேன், ஒருத்தன் சின்ன வீடு வச்சுட்டான். சின்ன வீடு வச்சுட்டு ஒரு கோர்ட்ல வர்ற கேஸை பாருங்க. முஸ்லீம்களுக்கு பலதார மனம் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பலதார மனம் இல்லை, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை பாருங்க. என்ன தீர்ப்புன்னா, ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். முதல் மனைவி பட்டிக்காடு, 2வது மனைவி படிச்சவ, ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கல, சின்ன வீடு செட்டப். இவன் செத்து போயிட்டான். செத்து போனவன அரசு வேலை கொடுக்கணும் கேட்கிறாங்க. அரசு வேலை பட்டிக்காடு கிடைக்காது, படிச்சாதான் கிடைக்கும். இவ 2வது வப்பாட்டி இருக்காள்ல, அவ படிச்சிருக்கிறா, அவ எனக்கு அந்த வேலையை தரணும்னு கேஸ் போடுறா. கோர்ட்டு சொல்லுது கொடுக்கலாம், சின்ன வீடா இருந்தா கொடுக்கலாம், அவர் மனைவி தானங்குது. அப்ப உனக்கு தானே இருக்கு, எங்களை பண்ணி சொல்றீங்க? இல்லன்னு சொல்லணும். கோர்ட் என்ன சொல்லணும்? 2வது கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும். 2வது பொண்டாட்டி சின்ன வீடு செட்டப்னு தெரியுது, செட்டப்பா இருந்தாலும் அந்த புருஷனுடைய கருணை அடிப்படையில் கொடுக்கிற வேலையை இந்த 2வது செட்டப்பு கொடுன்னு சொல்லுது கோர்ட்டு. அப்ப மனைவி தானே சொல்லுது கோர்ட்டு. அதாவது வப்பாட்டியை வச்சுக்கிட்டாலும் மனைவின்னு சொல்லுது இல்லைங்க. அப்ப என்ன இஸ்லாத்துல எப்படி இது கேள்வி கேட்பீங்க? அது மாத்திரம் இல்லாம
நம்ம நாட்டில் தேசிய மகளிர் கமிஷன் வச்சிருக்கிறாங்க. பெண்கள் உரிமைக்குன்னே பாடுபடுற கமிஷன், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பவர்ஃபுல்லான அதிகாரம் உள்ள ஒரு கமிஷன். பெண்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா ரோட்ல இறங்கி போராடவும் செய்வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட விட்டு விசாரிப்பாங்க, கேஸ் போடுற அளவுக்கு உள்ள கமிஷன், பவர்ஃபுல்லான கமிஷன். அவங்க இப்ப அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, ஆண்கள் வந்து மனைவி அல்லாத பெண்களை செட்டப் செய்து கொண்டு அவங்களை தெருவில் விட்டு விடுகிறார்கள், அவங்களுக்கு மனைவியுடைய உரிமையை கொடுக்க வேண்டும். அதுதான நாங்கள் சொல்றோம். நீ இப்ப கமிஷன்ல இப்பதான் அறிக்கை பரிந்துரை கொடுத்துரு. எப்படி சின்ன வீடு வப்பாட்டிலாம் வச்சுக்கிறான, வப்பாட்டிலாம் பொண்டாட்டி ஆக்கு. யாரு கேட்கிறா? மகளிர் கமிஷன், தேசிய மகளிர் கமிஷன் கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு பெண்ணோட சந்தோஷமா அனுபவித்தால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அனுபவி, நீ பாட்டு போற போக்கில் செஞ்சா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லி தேசிய மகளிர் கமிஷன் சொல்றத பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆண்கள் அப்படி தவறா போவார்களே ஆனால், நீ ஊர் ஊரா போய் விபச்சாரம் பண்ணிட்டு தெரியாதப்பா, நீ ரெண்டு சின்ன வீடு பண்ணி அந்த பெண்ணை தெருவில் விட்டுறாதப்பா, கல்யாணம் பண்ணி கேங்கிறோம். இது ஒரு விஷயம். இப்ப ஐயா கேட்கிற கேள்வி என்னன்னு, பொம்பளைக்கு எப்படி கொடுத்தா என்ன மேட்ரு? என்னது, ஆம்பளைக்கு நிறைய கொடுக்குற மாதிரி பொம்பளைக்கு அந்த மாதிரி 4-5 மாப்பிள்ளை கட்டிக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க. அதுல வந்து என்னங்கிறது வந்து சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆம்பளைக்கு 4 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டியோடையும் வாழ்க்கை நடத்துறான், 4 பேரும் பிள்ளை பெறாங்க. 4 பிள்ளைக்கு யார் அப்பன்? இவன் தான் அப்பன். 4 பிள்ளைக்கு அம்மா யாரு? இந்த 4 பேரையும் காட்டிடலாம். 4 பிள்ளை 4 பொம்பளை பெறாங்கல்ல, பெத்தவங்கள அம்மா. இந்த 4 பிள்ளைக்கு அப்பா யாரு? இவர் தான் காட்டியாச்சு. சரி, ஒரு பொம்பளைக்கு 4 புருஷன், ஒரு பிள்ளை பெத்துட்டா. யாருக்கு உள்ள பிள்ளது? அம்மா அவரு தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்ப யாரு? நான் தான் அப்பன்னு 4 பேர் வந்தாலும் கொலை கொலை வெட்டு குத்தாயிரும். 4 பேரும் ஏன் இது இல்லைன்ட்டான்னு வைங்க, புள்ள சந்தில நிற்கும். ஒரு புள்ள பெத்தாச்சு, இந்த புள்ள யாருங்கிறது வாரிசு உரிமை இருக்கு, சொத்துரிமை இருக்கு, பல விஷயங்கள் இருக்கிறது. ஏன் புள்ளன்னு 4 பேரும் சொந்தம் அர்த்தம் கொடுக்க முடியும்? அப்ப 4 பேருமே சேர்ந்துக்கிட்டு எனக்கு தான் எனக்கு வேணான்ட்டானே என்ன வருது, இது ஏன் புள்ள கிடையாதுன்ட்டானே என்ன செய்யறது? பொம்பளை சுமக்க முடியுமா? அப்ப உடல் ரீதியான ஒரு விஷயம் இருக்கு, உடல் ரீதியான வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் உள்ளதுல நம்ம ஒத்துக்கணும். ஆணு பெண்ணு பல விஷயங்கள சமமா இருந்தாலும் எதில் நம்ம இயற்கையாக டிஃபரெண்டா இருக்கிறோமோ அந்த டிஃபரெண்டை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்ல போனால், இப்ப தாம்பத்தியம் நடத்துறீங்க, ஒரு ஆண் வந்து பெண்ணு விருப்பமே இல்லை, அவளுக்கு எந்த நாட்டமும் இல்லை. ஒரு ஆண் வந்து மனைவியோட அவனுக்கு சந்தோஷமா இருந்துட முடியும், அவனுடைய ஒத்துழைப்பு முழுசா இல்லாட்டா கூட அவனுக்கு இருந்துட முடியும். ஒரு ஆணுக்கு விருப்பமே இல்லை, பொம்பளை ஆசைப்படுறான், என்ன நடக்கும்? ஒண்ணும் முடியாது. ஆண் அந்த இல்லற வாழ்க்கையை தீர்மானிக்கிற பவர் ஆம்பளை தான் இருக்கு. இயற்கையாக வந்து ஆண்களுக்கு அந்த கிளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தாம்பத்தில் ஈடுபட முடியும். இது ரொம்ப விளக்கணும், நல்லா இருக்காது. பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்களா செஞ்சு பார்த்து விளங்கிக்கிறங்க. அப்ப இந்த தாம்பத்தியத்தை வந்து நிர்வகிக்கிற பவரே ஆம்பளைட்டு தான் இருக்குது. என்னதான் நீங்க சொல்லி கொண்டாலும் இதை ஒத்துக்கணும். என்ன டிஃபரெண்ட் இருக்குதோ அதை ஒத்துக்கணும். எதுல டிஃபரெண்ட் இல்லாம சமமா இருக்கிறாங்களோ அதை சமம்னு ஒத்துக்கணும். அதனாலதான் பெண்களுக்கு அந்த மாதிரியா என்ன செய்யல இஸ்லாம்னு சொன்னா, அது போக என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பொம்பளைக்கு 4 மாப்பிள்ளைன்னு வைங்களேன், இன்னைக்கு யாரு அவர்கிட்ட சந்தோஷமா இருக்கு அதுல சண்டை வந்துடும், அதுல வெட்டிக்கிறாங்க. விளங்குதா? அப்படிலாம் ஆணுடைய தன்மை அப்படி இருக்குது, பல பஞ்சாயத்துல வந்து போயிடும். அதனாலதான் பெண்களுக்கு அந்த அனுமதி தேவையும் இல்லை, அவங்க விரும்பவும் மாட்டாங்க. இயல்பாகவே பெண்கள் வந்து அதாவது நடத்தை கெட்டு போகுதுன்னு தீர்மானிச்ச பெண்கள் விரும்புவாங்களே தவிர, இவன் பெண்கள் இயல்பாக என்ன செய்ய மாட்டாங்க, என் புருஷன் மாதிரி ஒரு 4 புருஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பெண்கள் இயல்பாக நாடவும் மாட்டாங்க. அதனால அதை கொடுக்கப்படல.